ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளென்மார்க்கோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் இது ரொம்பவே வைரலாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளென்மார்க்கோட ஓரல் ஆன்டிவைரல் ஃபேவிபிராவிர்ன்ற ட்ரக்கை வந்து கோவிட் பேஷண்ட்ஸோட ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி இந்தியன் ரெகுலேட்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் கிடைச்சதுக்கு. ஆனால் இவங்களோட ஓரல் ஆன்டிவைரல் ஃபேவிபிராவிர் பார்த்தீங்கன்னா மைல்டு டு மாடரேட் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரூவல் பார்த்தீங்கன்னா இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால, கோவிட் அவுட் பிரேக் வந்து இந்தியாவில் ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ரொம்பவே ஃபாஸ்டான அப்ரூவல் ப்ராசஸில் தான் வந்து கிளென்மார்க்கு மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் அப்ரூவல் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபேவிபிராவிர் ஓரல் ஆன்டிவைரல் ஃபேவிபிராவிர் ட்ரக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் மார்க்கெட் பண்ணுறதுக்கும் கிளென்மார்க் தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி அண்ட் ஒரே கம்பெனி இந்த அப்ரூவல் வாங்கினது. இந்த அப்ரூவல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ட்ரக்கை வந்து ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுங்க அண்ட் எவ்ரி பேஷண்ட்டுக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட கன்சென்ட் வாங்கி தான் இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய கான்ஸ்பிரசி தியரி வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி, இந்த கோவிட் சுச்சுவேஷனை பயன்படுத்தி சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட வேக்சினேஷன் வந்து கட்டாயமாக எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவலில் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பேஷண்ட்டோட கன்சென்ட்டை வந்து வாங்கி தான் இது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கட்டாய மருந்து இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற சுச்சுவேஷனில் யாரும் இது வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அண்ட் நீங்கள் வந்து நம்மளோட பழைய வீடியோஸை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கிளென்மார்க் வந்து DCGI கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கியிருக்கு ஆல்ரெடி வந்து கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருந்தோம். DCGIனா ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேவிபிராவிர் ட்ரக்கை யூஸ் பண்ணி கிளினிக்கல் ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஆல்ரெடி வந்து அப்ரூவல் வாங்கியிருந்தாங்க. இப்போ அந்த கிளினிக்கல் ட்ரையலோட ரிசல்ட் சொல்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து 88% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இது யூஸ் பண்ணி 4th டேவே பார்த்தீங்கன்னா அந்த வைரஸோட வீரியம் வந்து ரொம்பவே குறைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து யாரெல்லாம் பேஷண்ட்ஸ் வந்து மற்ற டிசீஸ் இருக்கோ, லைக் இந்த டயபிட்டிஸ் இருக்கோ இல்லை ஹார்ட் டிசீஸ் இருக்கோ, அவங்களுக்கும் இது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கிளினிக்கல் ட்ரையல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே காமிச்சது, இந்த 88% காமிச்சது எல்லாமே மைல்டு டு மாடரேட் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான். யாராருக்கெல்லாம் கோவிட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கோ அவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் நிறைய பேருக்கு மைல்டு டு மாடரேட் கோவிட் பேஷண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து கம்மிங் டேஸில் நிறைய பேரை வந்து ரெக்கவர் பண்ணுன்றது எதிர்பார்க்கப்படலாம். அண்ட் கிளென்மார்க் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆன்டிவைரல் ட்ரக்கை வந்து எந்த பிராண்டில் கொடுக்குறாங்கன்னா ஃபேபிஃப்ளூன்ற பிராண்ட் நேமில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபேபிஃப்ளூன்ற ஒரு டேப்லெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 103 rupeesல இருக்குது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னதுன்னா, இந்த ட்ரக்கோட ஏபிஐலிருந்து இதோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஃபேபிஃப்ளூலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா. அதாவது கிளென்மார்க் தான் பார்த்தீங்கன்னா இதோட ஏபிஐ கண்டுபிடிச்சாங்க. ஏபிஐனா எப்படி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுமோ, அந்த மாதிரி ஃபார்மா ரிலேட்டடாக ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ரா மெட்டீரியல் தேவைப்படும் இல்லைங்களா? அந்த ரா மெட்டீரியல் பேர் தான் வந்து ஏபிஐன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்டிவ் ஃபார்மாக்யூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி கிளென்மார்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்குக்கு தேவையான ஏபிஐயும் கண்டுபிடிச்சாங்க, இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டான ஃபேபிஃப்ளூவும் கண்டுபிடிச்சாங்க. எல்லாமே அவங்க வந்து இன்ஹவுஸ் R&D டீம் வச்சு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியாவிலே வந்து நம்மளோட R&D டீம் வச்சே யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது தான் இந்த கிளென்மார்க்கோட ஃபேபிஃப்ளூ டேப்லெட்ஸ். அண்ட் இது வந்து ரொம்பவே கன்வீனியன்ட்டான ட்ரீட்மெண்ட். ஏன்னா இது வந்து டேப்லெட் வடிவில் வருது. ஸோ ஓரல் ட்ரக் தான் இது. ஸோ மற்ற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை விட இது வந்து டேப்லெட்டில் இருக்கிறதுனால இது ரொம்பவே கன்வீனியன்ட்டான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேவிபிராவிர் ட்ரக்கை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜப்பானில் வந்து 2014 இது அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் எப்படியோ கடைசியாக வந்து இந்த கோவிட் வைரஸ்க்கு ஒரு மருந்து வந்துருச்சு, அதுவும் மேட் இன் இந்தியா மருந்தாகவே வந்துருச்சு. அண்ட் இந்த ஃபேபிஃப்ளூ டேப்லெட் வந்து யாருமே வந்து ஃபார்மசியில் போயிட்டு நீங்களே டைரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபைனலாக பார்க்குறப்போ இது வந்து மைல்டு டு மாடரேட் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 88% வந்து இது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சிவியராக இருக்கிறவங்களுக்கு என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து யூகேல வந்து டெக்ஸாமெத்தசான் வந்து சிவியராக இருக்கிறவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து மைல்டு டு மாடரேட் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கிட்ட கிளென்மார்க்கோட ஃபேபிஃப்ளூ இருக்குது. அதுவே சிவியர் கோவிட் பேஷண்ட்ஸுக்கு யூகேவோட டெக்ஸாமெத்தசான் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கும் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும், குளோபலாக வேறு எந்த இஷ்யூஸ் இல்லாமல் இருந்ததுன்னா. ஓகே, அடுத்து வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான்ன்ற ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் நிறைய மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போனாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியானோட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கவர்மெண்ட் ஒர்க்ஸை வந்து உள்ளடக்குனது. ஸோ அந்த 25 ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே ஒர்க்ஸ், வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் ஹார்வெஸ்டிங் ஒர்க்ஸ், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெல்ஸ், ரயில்வே ஒர்க்ஸ் அண்ட் லேயிங் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அண்டர் பாரத் நெட், ஒர்க்ஸ் அண்டர் ஜல் ஜீவன் மிஷன், சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க்ஸ், ஃபார்ம் பாண்ட்ஸ், கேட்டில் ஷெட்ஸ், கோட் ஷெட்ஸ், பவுல்ட்ரி ஷெட்ஸ், இந்த மாதிரி 25 விதமான ஒர்க்கில் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இப்படி லாக்டவுனில் போன மைக்ரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தந்த ஸ்டேட்ஸை சேர்ந்தவங்க, அதாவது பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஒடிசா அண்ட் ஜார்க்கண்ட். ஸோ இந்த ஸ்டேட்ஸோட 116 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 116 டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கிற 25,000 ஆர் மோர் மைக்ரன்ட்ஸ்க்கு வந்து இப்போ இமீடியட்டாக எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 125 டேஸ் இருக்கும். அண்ட் இந்த ஸ்கீமுக்கு ஒதுக்கின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 crores ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம சிஎஸ்பி பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ சிஎஸ்பி பேங்க் பார்த்தீங்கன்னா அது வந்து கேரளா பேஸ்டு பேங்க். சிஎஸ்பின்றது கேத்தலிக் சிரியன் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா பிரலாய் மண்டலை வந்து பிரசிடென்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரலாய் மண்டல் பார்த்தீங்கன்னா ரீட்டைல், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஐடி செக்மெண்ட்டுக்கு பிரசிடென்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் செப்டம்பர்லேருந்து அவர் ஜாயின் பண்ணிப்பார். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவும் அண்ட் ஹெட் ஆஃப் ரீட்டைல் பேங்கிங்ல இருந்து அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இவரோட ஓவரால் ட்ராக் ரெக்கார்டு பார்க்குறப்போ 30 இயர்ஸாக வந்து பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவருக்கு. இப்போ தான் சொன்னோம் நம்ம ஆக்சிஸ் பேங்க்ல இருந்தார், அதே மாதிரி எஸ் பேங்க்ல இருந்தார். அண்ட் கிட்டத்தட்ட 12 இயர்ஸாக வந்து ஹெச்டிஎஃப்சியில் இருந்திருக்காரு. அண்ட் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல இருந்திருக்காரு. அதே மாதிரி விப்ரோ இன்ஃபோடெக்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கால்கேட் பால்மோலிவ்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் சிஎஸ்பி பேங்க் வந்து சொல்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவரோட ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ்னால சிஎஸ்பி பேங்க் வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல க்ரோத் ஸ்டோரிக்கு கொண்டு போவாருன்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம சுகர் செக்டர் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ சுகர் செக்டரில் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சுகரை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு சோர்சஸ் கிட்டேருந்து. இந்த ஒரு அப்டேட்னால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சுகர் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மினிமம் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சுகர் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் ஏன் வந்து சுகர் ஸ்டாக்ஸுக்கு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, சுகரை தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுகரை மேனுஃபேக்சர் பண்ணுற அவங்க செல் பண்ணுறப்போ அந்த செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, இந்த மினிமம் செல்லிங் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மார்ஜின் வரும், அதனால் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் செல்லிங் ப்ரைஸ் வந்து சுகருக்கு 31 rupees per kgல இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து கமிங் டேஸில் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்ற வந்த சோர்ஸ் கிட்ட வந்த நியூஸ்னால தான் வந்து ஸ்டாக் வந்து ரேலி ஆயிருந்தது. யூஸ்வலாக இந்த மாதிரி எம்எஸ்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் வந்து சுகருக்கு வந்து கொடுக்கறது ஏன்னா சுகரோட ப்ரைஸ் வந்து மினிமம் செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் அவங்க வந்து வாங்குறப்போ சுகர் கேன் வாங்குறப்போ ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குறப்போ அவங்க கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்குவாங்க. அதனால ஃபார்மர்ஸ்க்கு இது அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே, அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ எட்ஜ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இன்ஃபோ எட்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 crores வந்து QIP மூலியமாக ரேஸ் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு, சோர்சஸ் கிட்டேருந்து வந்திருக்குது. ஸோ QIPனா என்னதுன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பெனி வந்து அவங்களோட ஸ்டேக்கை வந்து QIBக்கு விற்பாங்க, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு விற்பாங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்னா யாருன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லை கமர்ஷியல் பேங்க்ஸாக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸாக இருக்கலாம். ஸோ இப்படி கம்பெனி வந்து அவங்களோட ஸ்டேக்கை வந்து இந்த மாதிரி குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு விற்கிறதா வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இன்ஃபோ எட்ஜும் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 1000 crores ரேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது ரிலேட்டடாக கமிங் டேஸில் அவங்களோட போர்ட் மீட்டிங்கில் பேச போகிறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு சோர்சஸ் கிட்டேருந்து. கம்பெனி வந்து ஏன் இந்த மாதிரி QIP மூலியமாக 1000 crores வந்து ரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உதய் கொட்டா கூட இதுதான் சொன்னார். இந்த ஒரு அன்சர்டைன் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓரளவுக்கு ரேலி தான் ஆகிட்டு இருக்கு. இந்த மார்க்கெட் ரேலியை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஸ்டேக்கை செல் பண்ணி ஓரளவுக்கு கேஷ் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி கேஷ் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த அன்சர்டினிட்டி டைம்ஸ்லையும் ஓரளவுக்கு உங்களோட ஃபியூச்சரை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதனால தான் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஒரு முடிவை எடுக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுவும் நம்ம குறிப்பாக வந்து இன்ஃபோ எட்ஜ் பற்றி பேசணும்னா அவங்களுக்கு வந்து 2 பிஸ்னஸ் இருக்குது, முக்கியமான பிஸ்னஸ் இருக்குது. ஒன்று வந்து Naukri.com, அது வந்து ஜாப் சைட்டு, ரெக்ரூட்மெண்ட் சைட்டு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் லிஸ்டிங் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது, அது வந்து 99 acres சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் குவார்ட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 பிஸ்னஸ்லையுமே வந்து அவங்களுக்கு ட்ராப் தான் இருந்தது. கிட்டத்தட்ட அவங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிஸ்னஸ் 85% வந்து கவர் பண்ணுது. இந்த மாதிரி 85% கவர் பண்ணுற பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிறதுனால அவங்களுக்கு ஃபியூச்சர் ஓரளவுக்கு அன்சர்டினிட்டியாக இருக்குன்றதுனால தான் இப்போவே இந்த மார்க்கெட் ரேலியை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ணி QIP மூலியமா 1000 crores ரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சோர்சஸ் கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வருது. ஓகே, அடுத்த அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் செல் பண்ணுறது தான். ஆனால் இது வந்து IPO வழியாக வருது. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாங்க LIC IPO வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஐபிஓனா ஒன்றும் இல்லைங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பெனியோட ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் அவங்களோட ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ ஐபிஓவில் அப்ளை பண்ணி வாங்கலாம், இல்லை டைரெக்டாக லிஸ்ட் ஆன பிறகு ஸ்டாக் மார்க்கெட்லையும் வாங்கிக்கலாம். ஸோ இப்படி எல்ஐசி ஐபிஓ வழியாக கவர்மெண்ட்டோட கொஞ்சம் ஸ்டேக் வந்து எல்ஐசியோட கொஞ்சம் ஸ்டேக்கை வந்து செல் பண்ண போகிறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக இப்போ வந்து அப்டேட் என்னதுன்னா, இந்த எல்ஐசி ஐபிஓ லிஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பிட்டிங்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸாக இருக்கலாம், இல்லை கன்சல்டிங் ஃபிர்ம்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். யாராருக்கெல்லாம் வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, இந்த மாதிரி ஐபிஓ ஹேண்டில் பண்ணுற ட்ராக் ரெக்கார்ட் இருக்கோ, அவங்க எல்லாமே வந்து பிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி யாரெல்லாம் பிட் பண்ணுறாங்களோ கடைசியாக வந்து கவர்மெண்ட் கன்சல்டேட் பண்ணி ஒருத்தவங்களை சூஸ் பண்ணும். அவங்க வந்து எல்ஐசி ஐபிஓ லிஸ்ட் பண்ணுறது ரிலேட்டடாக கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்மிங் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஐபிஓ ரிலேட்டடாக நிறைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.